என் தேவன் எனக்கு உதவி செய்வார். அடுத்தது வாசிங்கம்மா. தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். இந்த வசனத்தை நீங்க வச்சுக்கோங்க. அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் கேடகமாக இருக்கிறார். இஸ் a shield. நம்ம ஏசப்பாவை நம்பிட்ட. இன்னைக்கு சின்ன பிள்ளைங்களை பற்றி லாஸ்ட் வீக் நம்ம வீடியோ போட்டிருந்தோம், சில்ட்ரன்ஸ் டேக்கு. ஒரு குழந்தை எப்படின்னா தன் தகப்பன் தாய் சொல்கிற வார்த்தைக்கு சந்தேகப்பட மாட்டாங்க. நம்ம பிள்ளை தான் சொன்னான், என்ன சொன்னான்னா, அப்பா வந்து கீழே குதிமான்னு சொன்னாக்கா அந்த குழந்தை அப்படியே நம்பி கீழே குதிக்கும். அது எப்படி அப்பா காப்பாற்றுவாங்கன்னு தெரியாது, ஆனால் அப்பா சொல்லிட்டாரு அப்படியே எகிரி அப்படியே விழுந்துடும். இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, குழந்தை போல இரு. அவங்களுக்குள்ள கயில் கிடையாது. விசுவாசன்றதெல்லாம் பிள்ளைங்கிட்ட தான் நம்ம பார்த்து கற்றுக்கணும். அவங்க பெற்றவங்களை எப்படி நம்புகிறாங்கன்ட்டு. அது வளர்ந்து இந்த உலகத்தோடு சேரும்போது தான் அவங்களோட ஒரு மைண்டு கரப்ட் ஆகுது. நம்ம அதை கரப்ட் ஆகாதபடிக்கு இந்த பிள்ளைகளை நம்ம கரெக்டாக பெற்றோர்கள் நம்ம கொண்டு வந்துட்டோம்னு வைங்களேன், அவங்க பெரிய வல்லவர்களாக இருப்பாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படி தான் இருக்கணும். என் வாழ்க்கை அப்படி தான் காணப்படணும். கர்த்தர் மேல் நம்பிக்கை, அட்மோஸ்ட் ஃபெய்த். ரைட், வாசிமா. கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனை அன்றி கன்மலையும் யார்? என்னை பலத்தால் இடை கட்டி என் வழியை செவைப்படுத்துகிறவர் தேவனே. அவர் என் கால்களை மான்களுடைய கால்களைப் போலாக்கி என் உயர் ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். என் கால்கள் வழுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர். என் சத்துருக்களை பின்தொடர்ந்து அவர்களை பிடித்தேன். அவர்களை நிர்மூலமாக்கும் வரைக்கும் நான் திரும்பவில்லை. அவர்கள் எழுந்திருக்க முடியாதபடி அவர்களை வெட்டினேன். யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடைக்கட்டி என் மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர். நான் என் பகைஞரை சங்கரிக்கும்படியாக என் சத்துருக்களின் பிடரியை எனக்கு ஒப்பு கொடுத்தீர். அவர்கள் கூப்பிடுகிறார்கள், அவர்களை இரட்சிப்பார் ஒருவரும் இல்லை. கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்களுக்கு அவர் பதில் அளிக்கிறதில்லை. நான் அவர்களை காற்று முகத்திலே பறக்கிற தூளாக இடித்து தெருக்களில் உள்ள சேற்றைப் போல் அவர்களை எரிந்து போடுகிறேன். ஜனங்களின் கலகங்களுக்கு நீர் என்னை தப்புவித்தீர். ஜாதிகளுக்கு என்னை தலைவனாக்குகிறீர். நான் அறியாத ஜனங்கள் என்னை சேவிக்கிறார்கள். அவர்கள் என் சத்தத்தை கேட்டவுடனே எனக்கு கீழ்ப்படுகிறார்கள். அந்நியரும் என்னிடம் கூனி குறுகுகிறார்கள். அந்நியர் மனமடிந்து தங்கள் அரண்களிலிருந்து தத்தளிப்பாய் புறப்படுகிறார்கள். கர்த்தர் ஜீவனுள்ளவர், என் கன்மலையானவர் ஸ்தோத்திரிக்கப்படுவாராக. என் இரட்சிப்பின் தேவன் உயர்ந்திருப்பாராக. அவர் எனக்காக பழிக்கு பழிவாங்குகிற தேவன். அவர் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவர். அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை விட என்னை நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர். இது நிமித்தம் கர்த்தாவே, ஜாதிகளுக்குள்ளே உம்மை துதித்து உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன். தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான இரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சங்கீதத்தை 2 சாமுவேல் 22 அதிகாரத்தில் அப்படியே போட்டிருக்கு. ஜாதிகளை கீழ்ப்படுத்துகிறவர், எனக்கு விரோதமாக எழும்புகிற மனுஷர்களை மடங்கடிக்கப்படுத்தி என்னை கீழ்ப்படுத்துகிறவர்.
ஜனங்களின் சண்டைகளுக்கு என்னை விலக்கி காக்கிறவர். என்ன என்ன அழகான வார்த்தைகள் அவர் வாயிலிருந்து புறப்படுகிறது. ஜனங்கள் கொந்தளிச்சு வந்தா கூட எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. அவர்களை அடக்கி கர்த்தர் என்னை அவர்களிடத்திலிருந்து என்னை விலக்கி காப்பார். அதாவது எப்படி தாவீது ராஜா சொல்றாருன்னா, என்னப்பா இவங்கெல்லாம் என்ன வந்தா எனக்கு என்ன வந்தது, என் தேவன் என் பட்சத்தில் இருக்கும்போது மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும். இன்னைக்கு தேவஜனமே, இன்னைக்கு இந்த மனசோடு இருங்க. இந்த 18ஆம் சங்கீதத்தை நம்ம படித்தோம் ஃபுல்லாக. நான் ஐ ஹவ் நாட் ஸ்கிப்ட் ஈவன் ஒன் சிங்கிள் வேர்டு வரைக்கும் நான் விடவே இல்லை. 50 வசனத்தையும் நான் வாசித்தோம். கிரேட் டெலிவரன்ஸ்ன்னு சொல்ற மகா பெரிய விடுதலை யார் கொடுக்க போகிறதுன்றார்? என் தேவன் எனக்கு கொடுக்க போகிறார். சி, இதுதான் நமக்குள்ள உருவாக்க வேண்டிய விசுவாச வார்த்தைகள். என் தேவன் எனக்கு கொடுக்க போறார், எனக்காக செய்ய போறார். இன்னைக்கு உங்க மனசுல வைக்க வேண்டியது எப்படி தெரியுங்களா? நான் கத்துக்கிட்ட பாடம். நான் இந்த பூமியில ஒரு மண், நான் ஒன்னத்துக்குமே லாய்க்கில்லை. ஆனா என்னை தேடி வந்த தெய்வம், என்னை மீட்டெடுத்த தெய்வம், பாவத்தில், சாபத்தில், அக்கிரமத்தில், எல்லா விதமான துரோகங்களில் உருவாக்கப்பட்டவளாக இருந்தேன். ஆனால் என்னை அவர் தேடி வந்து என்னை உருவாக்கி இந்நாள் வரைக்கும் என்னை நடத்தின என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். எனக்காக தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி, சத்ருவே இவளை மேல் வச்சிருக்கிற அத்தனை நான் எடுத்து என் சரீரத்தில் எடுத்துட்டேன். இனி சாரா என்னுடைய பிள்ளை, என்னை முத்திரை வச்சு அவர் பிள்ளையாக மாற்றிட்டார். அப்படி மாற்றி என்னை கொண்டு வழி நடத்துகிற தேவன் என்னை கைவிடுவாரா? என்னை வெட்கப்படுத்துவாரா? எனக்கு குறைவுண்டா? நிச்சயமாக கிடையாது. இவ்விதமாக நம்ம யோசிச்சு அதை நமக்குள் வைத்து தேவனை முன் வைத்து நான் ஒவ்வொரு காரியம், என் தேவன் இந்த காரியம் நான் செய்கிறனால அவர் பிரியப்படுவாரா? ஐயோ, அவரை ஹர்ட் பண்ண மாட்டேன். எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிச்ச என் தேவன், எங்கள் அப்பாவுக்கு விரோதமாக நான் நிற்க மாட்டேன், பேச மாட்டேன், செய்ய மாட்டேன், யோசிக்க மாட்டேன். அந்த மனசுக்குள்ள நான் காணப்படணும். அதுதான் தாவீது செய்கிறார். தேவனை எந்த விதத்தில் நான் துக்கப்படுத்தாதபடி நடக்கணும். அப்படி ஆரம்பித்த மனுஷனே 3 விதமான தவறுக்குள்ள மாட்டிக்கிட்டார். சத்ரு உலகத்தின் மக்கள் மேலே கண் வைக்க மாட்டான், என்னையும் உங்களையும் கவனிப்பான். நம்ம ஏதாவது ஒரு சின்ன ஒரு குட்டி தப்பு பண்ணிட்டா கூட அடுத்த நிமிஷமே தேவனிடத்தில் போய் நியாயம் கேட்பான். உங்கள் பிள்ளைன்னு சொன்னீங்களே, பார்த்தீங்களா இந்த தப்பு பண்ணிட்டாப்புல. இதுதான் யோபு வெற்றி செஞ்சாப்புல. அவன் போய் நின்ன உடனே தேவனை கேட்குற, நீ எங்கேருந்து வர, பூமி எங்கே சுற்றி பார்த்து, என் மகனாகி யோபின் மேல் கண் வச்சியா? அவன் உத்தமன், சன்மார்க்கன், நீதி உள்ளன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகின மனுஷன், அவன் மேலேயே நீ கண்ணை வச்சேன். அவன் கேட்குறான், நீங்கள் எல்லாத்தையும் ஷீல்டு மாதிரி போட்டு வச்சுருக்கீங்களே, அதனால தானே அவன் உங்ககிட்ட உண்மையாக இருக்கான், அதை தூக்குங்க, அவங்கள தூஷிப்பான். கர்த்தர் சாட்சி சொல்கிறார், என் பிள்ளை என்னை விட்டு போகாதுன்னார். அந்த வார்த்தையின்படி அவர் ஜீவித்தார். இன்னைக்கு நானும் நீங்களும் விதமாக ஜீவிக்கணும். அப்படி இருக்கும்போது தேவனுக்கு நம்ம உகந்த பிள்ளைகளாக இருக்கிறோன்றதுக்கு அடையாளம். சரி, இதில் சில வேர்ட்ஸ் பைபிளில் இந்த வசனத்திற்கு உண்டான ஒரு வார்த்தைகள். இது நான் இன்னைக்கு காலையில் தியானிக்கும் போது கர்த்தர் என்னோட பேசின காரியம். 116ஆம் சங்கீதம் 1-3 வசனம் வரைக்கும். கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன். இன்னைக்கு உங்கள்
என்னுடைய வாழ்க்கையில் திருப்பு வந்ததே, என் ஜெபத்துக்கு ஏன் ஆண்டவர் கேட்கல, ஏன் கேட்கல? கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும்னு சொன்னாரே, நான் கேட்டேன், எனக்கு ஏன் பதில் கொடுக்கல? அப்போதான் தேவனுடைய வசனத்தை அதிகமாக வாசிக்கும்போது, இப்படி தான் நான் இருந்தாதான் கர்த்தர் என் ஜெபத்துக்கு பதில் அளிப்பார். இன்னைக்கு நான் தைரியமாக சொல்ல முடியும், என் ஜெபம் ஒவ்வொன்றும் கர்த்தர் கேட்டாருன்ட்டு. இப்போ பாருங்க, தாவீதும் அதே தான் சொல்கிறாரு. வசனம் 116 1. அநேகருக்கு இந்த கேள்வி உண்டு, நான் இவ்வளோ காலமாக இந்த காரியத்துக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், எனக்கு பதில் வரல. தேவ ஜனமே, நல்லா சிந்தித்து பாருங்க, எங்கேயாவது உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்துக்குள்ள நீங்கள் இருக்கீங்களா? அப்படி இருந்தீங்கனாக்கா அதிலிருந்து விலகிடுங்க. கர்த்தர் பிரியப்படும். தவறு எல்லா மனுஷனும் பண்ணுற தவறு இருக்கு, ஆனால் அந்த தவறு என்ன ரூல் பண்ணாதபடிக்கு அதுலேருந்து விலகிடணும். வாசிங்கம்மா. அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்ளுவேன். நல்லா பாருங்க, வானம் அவர் சிங்காசனம், இந்த பூமி அவருடைய பாதப்படி. ஸோ எத்தனை கோடி மைல் தூரத்தில் இருக்கு. அவர் என்ன பண்ணுறாரா, அவர் செவியை சாய்த்து கேட்குறாராம். என் சத்தத்தை அவர் அப்படியே சாய்த்து கேட்குறாரு. எத்தனை பெரிய பாக்கியம் இல்லை நமக்கு. வானங்கள் கொள்ளாதவரை இந்த பூமியும் அவரை கொள்ளாது, ஆனால் என் சத்தம் நான் கூப்பிடும்போது அவர் கதக்கிட்டு கேட்க. அப்போ என் மேலேயே தான் ஒரு கண் இருக்கா? உண்மையாக அப்படி தான், உங்கள் மேலேயும் என் மேலே தான் 24/7 என்ன அவர் சொல்கிறார் இல்லை, நான் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை, என் கண் எப்போவுமே மேலே நோக்கமாக இருக்குது. அவர் சாய்ந்து கேட்குறாராம். மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். அப்பொழுது நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு, கர்த்தாவே என் ஆத்துமாவை விடுவியும் என்று கெஞ்சினேன். கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர், நம்முடைய தேவன் மன உருக்கமானவர். கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறார். நான் மெலிந்து போனேன், அவர் என்னை ரட்சித்தார். என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறுதலுக்கும் தப்புவித்தீர். நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடப்பேன். விசுவாசித்தேன், ஆகையால் பேசுகிறேன். நான் மிகுதியும் வருத்தப்பட்டேன். எந்த மனுஷனும் பொய்யன் என்று மனக்கலக்கத்திலே சொன்னேன். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செலுத்துவேன். கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. கர்த்தாவே, நான் உமது அடியேன், நான் உமது அடியாளின் புத்திரனும் உமது ஊழியக்காரனுமாய் இருக்கிறேன். என் கட்டுகளை அவிழ்த்து விட்டீர். நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும் எருசலேமே உன் நடுவிலும் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. இந்த வசனத்தை 19 வசனங்கள், சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. இதை மறுபடியும் நீங்கள் தியானிங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களோட பேசுவாராக. ஒவ்வொருத்தருடைய மன வேதனைகள், குமுறல்கள், கலக்கங்கள் என்னென்ன காணப்படுகிறதோ எல்லாத்துலேருந்து விலக்கி காத்து ஒவ்வொருவரையும் கண்மணியை போல காத்து வழி நடத்துவார். எவ்விதமாக தாவீது டெஸ்டிமனி இன்னைக்கு சொல்கிறார் பாருங்க. எனக்கு கர்த்தர் செய்ததை திருப்பி நான் செய்யணும்னா அவர் என்ன சொல்கிறாரு, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவர் பொன்னான நாமத்தை தொழுது கொள்வேன். இந்த உணர்வுக்குள்ள நாம் காணப்படணும். அவர் நாமம் என் மூலியமா, ஒவ்வொருத்தரும் நினைங்க, என் மூலியமா
மகிமைப்படுறதுக்கு என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரத்தை கர்த்தருக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன். முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கர்த்தர் என் மூலியமாய் மகிமைப்படணும். அப்போ கர்த்தர் நம்மளை என்ன தெரியுமா கூடுவார்? உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, உனக்காக நீ கொஞ்சத்தில் நீ உண்மையாக இருந்த வா, உனக்காக நான் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கேன். அந்த இளைப்பாறுதலுக்குள்ள நீ வந்து பிரவேசி. அதுதான் அவர் சொல்கிறாரு, நீதிமானுடைய மரணம் கர்த்தருடைய பார்வையிலே அருமையாய் காணப்படும். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை அவர் கண்களுக்கு முன்பதாக அருமையாய் காணப்படுகிறதா? சிந்திங்க. கர்த்தர் உங்களோட பேசுவாராக. தலைவணங்கி ஜெபிப்போம். தகப்பனே, இந்த வார்த்தைகளை கொடுத்து எங்களை தேற்றின உம்முடைய வேத பகுதிக்காக நீர் கொடுத்த வார்த்தைப்பா, இந்த சத்தியம் வேதம் அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா போராட்டத்துக்கும் ஜெயிக்கிறதுக்கு கொடுத்த ஆன்சர் மேனுவல். இந்த ஆன்சர் மேனுவலை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கொண்டு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு, அதனால் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை எங்களை கற்றுக்கொண்டதுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த பூமியிலே நாங்கள் உம்மை பிரதிபலிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்தில் வைக்க கேட்குற ஒவ்வொருடைய உள்ளங்களும் மாறணும். உமது நாமம் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென்.